அனைவருக்கும் வணக்கம். ஓசூர் கோழி மற்றும் ஆட்டுக்கறி நல வியாபாரிகள் சங்கம் மற்றும் ஓசூர் ட்ரேடர்ஸ் அசோசியேஷன் இணைந்து நடத்தும் கலந்துரையாடல் இன்று மிக சிறப்பாக நடந்தது. இந்த கலந்துரையாடல் எதற்காக என்றால், கோழி தீவனம் அதிகப்படுத்தி அந்த கோழிகளை ரீட்டைலர் கடைகளுக்கு அனுப்புகிறார்கள். அந்த ரீட்டைலர்கள் வாங்கி விற்கும்போது மக்கள் மிக சிரமப்படுகிறார்கள். ஏனென்றால் எங்களுக்கு அந்த கோழி தீவனத்தின் அமௌண்ட்டு, அந்த பணம் எதுவும் அதுமேல் ஏற்றி எங்களுக்கு பாதிப்பு வர மாதிரியும் மக்களுக்கும் பாதிப்பு வர மாதிரியும் அது கொடுக்குறார்கள். அதனால் அந்த கோழி அதில் இப்போ அவங்க போடுறாங்கன்னா, ஃபீடு போடுறாங்கன்னா 4 ஹவர் 8 ஹவருக்கு முன்னாடியே ஸ்டாப் பண்ணணும், அதாவது லிஃப்டிங் பண்ணும்போது. ஆனால் அவங்க அதை பண்ண மாட்டேன்றாங்க. கோழி எடுக்கும்போதே என்ன பண்ணுறாங்க, தீவனம் திணி சாப்பிட்டுக்கிட்டே இருக்க, அதே மாதிரி அவங்க அமுச்சு விட்டுறாங்க. அதனால என்ன ஆகுதுன்னா, அந்த கோழி தீவனம் 150 கிராம்லேருந்து 200 கிராம் வரைக்கும் இந்த கழுத்துக்கிட்டே நிற்கிது. அந்த க்ளீன் பண்ணும்போது அந்த கழுத்துக்கிட்ட நிற்கும் போது, இப்போ நம்ம க்ளீன் மிஷினில் போடுறோம் இல்லையா, அந்த மிஷின் அது என்ன ஆகுதுன்னா ஃபுல்லாக ரொட்டேட் ஆகுது. ஒருவேளை அதில் கட் ஆயிடுச்சுன்னா, உள்ளார தீவனத்தோட இது கட் ஆயிடுச்சுன்னா கோழியெல்லாம் இதாகிடுது, அசிங்கம் ஆகிடுது. அந்த கோழியை தானே நாங்கள் விற்கிறோம், அது மக்களுக்கும் பாதிப்பு வரும். இன்னொன்று என்னன்னாக்கா, அந்த ரேட் ஏறுறனால மக்களுக்கும் ரேட்டு தான். இது அதிகப்படுத்தினாலும் அதே 10 ரூபா தான் எங்களுக்கு கிடைக்குது, அதிகம் கம்மிப்படுத்தினாலும் அதே 10 ரூபா தான் ரீட்டைலர் கடைக்காரங்களுக்கு கிடைக்குது. அதனால் மிக சீக்கிரமாக நீங்கள் இந்த கோழி தீவனத்தை கட்டுப்படுத்தி எங்களுக்கு ட்ரேடர்ஸ்களுக்கும் சப்போர்ட்டாக இருந்து, ரீட்டைலர்களுக்கும் சப்போர்ட்டாக இருந்து எங்களுக்கு ஆதரவு தருவதற்காக நாங்கள் இந்த பேட்டியை தரோம். வருகின்ற 31ஆம் தேதி எங்களுக்கு தமிழ்நாடு மூலியமாக கடையடைப்பு நடத்த சொன்னாங்க. நாங்கள் அப்போ வரைக்கும் பார்க்குறோம், நீங்கள் எவ்வளோ தூரத்து வரைக்கும் நீங்கள் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு அதை வச்சு நாங்கள் முடிவு பண்ணி கடையடைப்பு போராட்டம் பண்ணுறோமா இல்லைன்னு சொல்லி மிக விரைவில் இந்த அறிவிப்பு வெளியிடுவோம். நன்றி. ஒசூர் மாநகர கோழி மற்றும் ஆட்டுக்கறி வியாபாரி நல சங்கம் இன்னைக்கு நம்ம இந்த ஒரு என்னன்னாக்கா, இந்த சங்கத்தில் இருந்து நாங்கள் ஒரு ஃபங்க்ஷன் ஹாலில் வச்சு ஹெச்பிடிஏ ஒசூர் ட்ரேடர்ஸு கோழி விற்பனை நமக்கு ட்ரேடர்ஸ்னாக்கா கோழி சப்ளை பண்ணுறவங்க, அவங்களுக்கு வச்சு இன்றைக்கி ஒரு மீட்டிங் நடத்தணும். அது எதுக்குன்னாக்கா, இப்போ கோழி முதல்ல தீனி கட்டுப்பாடாக வந்துட்டு இருந்தது. அதில் நமக்கு வியாபாரி செய்யும்போது நமக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருந்தது, மக்களுக்கும் காசு கம்மி விழுந்துட்டு இருந்தது. இன்றைக்கி கோழி விலை உயர்ந்ததால் திரும்ப கோழி தீனி கட்டுப்பாடு இல்லாததுனால அதிகமான விலை பாதிக்குது, மக்களுக்கும் பாதிக்குது. அதுக்காகவே நாங்கள் என்ன சொல்கிறோம்னாக்கா, கம்பெனி ரேட் ஏறினாக்கா நாங்கள் ஏற்றுவோம், இறக்குனாக்கா எடுத்துட்டு. இப்போ கோழி தீவனம் கட்டுப்பாடு இல்லாததுனால நாங்கள் ஒன்றும் செய்ய முடியல, நமக்கு ரொம்ப பாதிக்குது. அதுக்காக ட்ரேடர்ஸ்க்கு கூப்பிட்டு நம்ம பேசணும் இன்றைக்கி. அதில் முக்கியமான இது தான் முடிவு எடுத்திருக்கிறோம். அவர்கிட்ட கோரிக்கை வச்சுருக்கிறோம். அவர் கொஞ்சம் கம்பெனியில் சொல்லி நமக்கு எது இருந்தாலும் அந்த தீவனம் மட்டும் கட்டுப்பாடு மாதிரி செஞ்சு கொடுக்குற மாதிரி கோரிக்கை வச்சுருக்கிறோம். ஒசூர் கோழி மற்றும் ஆட்டுக்கறி நல வியாபாரிகள் சங்கம் மற்றும் ஹெச்பிடிஏ அசோசியேஷன், ஒசூர் பிராய்லர் ட்ரேடர் அசோசியேஷன் இணைந்து நடத்தும் கலந்துரையாடல் கூட்டம் இன்னைக்கு நடத்தப்பட்டுள்ளது. இந்த கூட்டத்தோட நோக்கம் என்னன்னா, இன்னைக்கு தீவன பிரச்சனை தமிழ்நாடு முழுக்க நிறைய போயிட்டு இருக்கு. அந்த தீவன பிரச்சனை நிறுவனர்கள் கண்ட்ரோல் பண்ணாமல் இருக்கிறாங்க. அது கட்டுப்படுத்த தான் நாங்கள் இந்த மாதிரி கலந்துரையாடல் கூட்டம் நடத்தினோம். நாங்கள் ஒரு தீர்மானம் என்ன எடுத்திருக்கோம்னா, வருகிற 31ஆம் தேதி தமிழ்நாடு மற்றும் பாண்டிச்சேரி முழுவதும் முழு கடை அடைப்பு போராட்டம் நடத்தப்படும். எங்கள் கோரிக்கையை நிறுவனர்காரங்க எல்லாம் ஏற்றிக்கிட்டாங்கன்னா கண்டிப்பாக இந்த போராட்டம் நடக்காது. இல்லை என்றால் கம்பல்சரியாக நாங்கள் 31ஆம் தேதி கடை அடைப்பு போராட்டம் நடத்துவோம்.